தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திரபாலா. பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சி அப்படின்னு மக்கள்கிட்ட சித்தரிச்சிட்டு இருந்தாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிற நல்லது எல்லாமே மக்கள் அறியாமல் மறைச்சிக்கிட்டு வந்தாங்க. அவர் நடுவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அவர் மக்களுக்காக செய்த நற்செயல்கள், அவர் செஞ்ச சாதனைகள் ஏராளம். அதனால் பல சாதனையாளர்கள் விருது பெற்றிருக்காரு. அப்துல் கலாம் அவர்களே என் கனவை நனவாக்கக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இந்த தமிழக மக்கள் அனைவருக்குமான தலைவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவரோட இந்த நற்செயல்பாடு, அவரோட சாதனைலாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து சாதி கட்சி அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தவறாக எல்லாம் சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சித்தரிப்புகள்லாம் இன்றைக்கி சிதைஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்திங்கன்னா, சென்னையில் மழை நீரால் இப்போ வெள்ளம் சூழ்ந்து சென்னையே கடல் போல தான் காட்சி அளிச்சுது. இதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2015 சொல்லியிருந்தார். இப்போ வெள்ளம் வந்தபோது மக்களை போய் நேரில் சந்தித்து செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் ஒரு கையேடு எப்படி அந்த திட்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு நாம் விரும்பும் சென்னை அப்படிங்கிற கையேடை, ஒரு செயல் திட்டத்தை, மேலை நாடுகளுக்கு இணையான ஒரு செயல் திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற மக்கள் நலனுக்கான அத்தனை வசதிகளையும் செய்ய இந்த மதுக்கடைகள் தான் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் வர வருமானத்தை வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மக்களோட வரிப்பணத்திலேயே கொள்ளையடிக்காமல் நல்ல விதமாக நேர்மையாக ஆட்சி நடத்தினா இந்த செயல் திட்டங்களை அத்தனையும் செயல்படுத்தலாம். மதுக்கடைகள் நடத்தாமல் மக்கள் வாழ்வையும் நலப்படுத்தலாம். அப்போ மக்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற செயல் திட்டத்தை கொண்டு தான் இது வரைக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்கும். அதை தான் வலியுறுத்திட்டு வராரு. இன்றைக்கி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அன்புமணி ராமதாஸ் அவர்களோட நற்செயலை உணர்ந்துட்டாங்க. இந்த சாதிய சித்தரிப்புகள்லாம் இனி எடுபடாது. அந்த சித்தரிப்புகள்லாம் அந்த வெள்ள நீரில் அடிச்சுட்டு போனது போல் போயிடுச்சு. மக்கள் எல்லாருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் உள்ள மக்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை உணர்த்தும் விதமாக ஒரு இளைஞர் பேசிய காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பாருங்கள். சென்னையில் அத்தனை கதறல், தண்ணி இல்லை, பால் இல்லை, கழுத்தில் தண்ணி இந்த சோறு இல்லை, எத்தனை கதறல். அன்புமணி எவ்வளவு திட்டங்களோடு முன்னெடுத்தார், தைரியமாக தனிச்சு நின்னார். அந்த ஆளை ஜாதியத்தானே பார்த்தீங்க. 108 ஆம்புலன்ஸ் கொடுத்த மகத்தான தலைவர் அன்புமணி. அந்த ஆளை இந்த அரசியல் நாய்ங்க, அரசியல்வாதிங்க ஒரு ஜாதியை சொல்லி வன்மத்தை ஏற்றி காமராஜரை தோக்கடிச்ச மாதிரி அன்புமணி தோக்கடிச்சிட்டீங்களா? அவர் எவ்வளோ ஒரு கட்டமைப்போடு சென்னை இப்படிலாம் சிங்கார சென்னையை பண்ண போகிறேன், சென்னைக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு எவ்வளோ ஒரு திட்டமிடுதலோடு வந்தார். ஆனால் திட்டமிட்டு அந்த ஆளை தோக்கடிச்சாங்களா இல்லையா? அதுக்கு நீங்கள் தானே, பொதுமக்களாகி நீங்கள் தானே காரணம். நீங்கள நம்ம தானே காரணம். இப்போ நாம் மாறினால் நாடு மாறி இருக்குமா இல்லையா? 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் சின்னத்துக்கும் கட்சிக்கும் ஒழுக்கம் இல்லாதவனுக்கெல்லாம் ஓட்டை போட்டு சாராயம் குடிக்கிறவனே, எழுப்புண்டாடி கட்டுறவனே, சினிமா நடி போகிறவனே, உதவி போட்டு ராத்திரியில் திரிகிறவனே, இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு இன்னைக்கு நாட்டுக்கு அது இல்லை இது இல்லைன்னா எப்படி இருக்கும்? தலைவா, கடைசியில் நம்ம தான் கஷ்டப்படணும். அப்புறம் அவனை திட்டக்கூடாது, நீ திரும்பணும். நாம் மாறினால் நாடும் மாறும். தயவு செய்து இனி வரும் காலத்திலாவது தேச பக்தியோடு இருக்கிறவனுக்கு ஓட்டு போடுங்க. காசுக்கு பணத்துக்கு போடாதீங்க. உழைச்சி சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. சரியா? கஷ்டப்படுறத கேவலமாக பார்த்தோன்னா பார்த்துட்டு போகிறான். அந்த 200 ரூபாயும் 300 ரூபாயும் வாங்கி எதுக்காவது வாழ்க வளமுடன் இனி வரும் காலங்களையாவது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். தேசத்தை வழிநடத்தக்கூடிய பிரதம மந்திரி மாதிரி ஒரு தேச ஆளுமையானவர்களை, அன்புமணி மாதிரி ஆளுமையானவர்களை தேர்ந்தெடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றியுடன் உங்களன்பு தனுஷ்கோடி. நாம் மாறினால் நாடும் மாறும். ஜெய். இவர் சொன்னது சரிதான். இன்றைக்கி ஓட்டுக்கும் காசுக்கும் நாட்டை கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் சாராயம் காய்ச்சிறவங்களுக்கும் மக்களை பற்றின சிந்தனை இல்லாமல், மக்களை பற்றின அக்கறை இல்லாமல், நாட்டு மேலே அக்கறை இல்லாமல் செயல்படுற அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து வீணாக போயிடுறோம். படித்தவங்களும் சரி, படிக்காத பாமர மக்களும் சரி, இனிமேல் சிந்திச்சு வாக்களிங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான தலைவர். சாதிய சித்தரிப்புகளை நம்பாதீங்க. அவர் முதல்வரானால் முதல்ல பட்டியலின சமூகத்தினரோட வாழ்வாதாரத்தை தான் உயர்த்துவார். ஏன்னா அவர் நிறைய பட்டியலின சமூகத்திற்கு செஞ்சுருக்காரு. சமூக நீதி காப்பாற்றுற அளவுக்கு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு முறை முதல்வராக வந்தால் நிச்சயம் இதை பட்டியலின சமூகத்தினரும் சரி, பிற தமிழக மக்களும் சரி, அவரோட நல்ல செயல்பாடு உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் செய்கிற சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாராட்டியிருக்காரு. இன்றைக்கி விவசாய நிலங்கள்லாம் தனியாருக்கு தாரை வாக்குற அரசாங்கத்தை கண்டித்து பாமக தான் செயல்படுது, அந்த கிரெடிட் பாமகவுக்கு தான் கொடுக்கணும். இன்றைக்கி மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி தான் பல போராட்டங்களை முன்னெடுக்குது. மற்ற ஐயா காலத்திலேருந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் வரை மக்கள் நலனுக்காக செயல்படுறாங்க, அதை இல்லைன்னு மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்னொரு ஊடகவியாளர் இன்றைக்கி மைனரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதார அளவில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு பதிலாக மைதா மாவு போட்டிருக்காங்க.
அந்த அளவில் வந்து சுகாதாரத்துறை என்ன பண்ணுது, விவாதிக்க தயாரா? நீங்கள் விவாதிக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட விவாதிங்க, அவர்கிட்ட வேணாம். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அவரோட தம்பிகள்கிட்ட கூட விவாதம் பண்ண முடியாது. அப்படி அந்த விவாதத்தில் அவங்க தோத்துட்டாங்கன்னா ஆட்சியை கலைப்பாங்களா அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் பேசியிருக்காரு. இப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நற்செயல்பாடு ஒவ்வொருத்தராக உணர்ந்து இன்றைக்கி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான உண்மையான செயல்பாடு. அந்த மக்கள் உணர்ந்து வாக்களிச்சிங்கன்னா நிச்சயம் நாடும் நாட்டு மக்கள் நலம் பெறுவார்கள். நல்லதொரு மாற்றத்தை நிச்சயம் காண்பீர்கள். இன்றைக்கி மக்கள் எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வராக வரணும், அவருக்கு ஒரு முறை வாய்ப்பளிப்போம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிந்தனை மேலோங்கணும். அந்த வகையில் மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்லதே செய்வார். சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.